நாவலென் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூட்டென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அது அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பிய கடவுள் அருள் டிவியில் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் இப்போ போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடன் போட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். அதுவும் ஒரு சிலர் 2 தடவை 3 தடவை போடுறீங்க, அது கூட அவாய்ட் பண்ணிங்க. ஒரு தடவை போட்டாலே போதுமானது. ரெண்டாவது, மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் வாங்கி தான் செய்வோம். இந்த கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஒரே ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி. ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 8/9/1960 பிறந்திருக்கார். சென்னையில் பிறந்திருக்கார். 23:10 AM நைட்டில் பிறந்திருக்கார். இவருக்கு என்ன வயசு அப்படின்னா, ஒரு 40, 24, 64 வயசு நடந்துகிட்ருக்கு. இவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? எனக்கு ஜோதிடம் வருமா, படிக்கலாமான்னு கேட்குறார். ரொம்ப இந்த வயசுலேயே இவர் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. அவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், சூரியன், ராகு, சிம்மத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், கன்னியில் குரு பகவான், சனி பகவான், தனுசுவில் கேது பகவான், கும்பத்தில். பிறப்பு லக்னம் என்பது விருச்சிக லக்னமாக வருகிறது. அது பிப்ரவரி 2015 பிப்ரவரி 2025 வரைக்கும், அடுத்த ஆண்டு 2025 வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் இந்த லக்னம் தான் போகுது. இந்த லக்னம் 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். சூப்பர். அடுத்தது, இவருக்கு அங்கே என்ன இயங்கும்? விசாகம், அனுசம், கேட்டேன். இப்போ கேட்டை 4ஆம் பாதம் இதான் கடைசி புள்ளி. இந்த லக்னத்தில் கடைசி புள்ளி கேட்டை 4 தான் போயிட்டுருக்கு. இவர் கேட்குற டைம் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டைக்கு முதல்ல அதிபதி எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்துல இருக்கார். லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். புள்ளி நட்சத்திர புள்ளி எல்லாம் இயங்கிட்டு இருக்கு. ஏல்பி நட்சத்திர புள்ளி கேட்டை, அதனுடைய கேட்டை 4ஆம் பாதம், அதனுடைய அதிபதி புத பகவான் 11ல் இருக்கார். சூப்பராக இருக்கார். சரி, அருமையான தருணம் இது. இவர் படிப்பு தானே கேட்குறார். படிப்பு அப்படின்னா எனக்கு ஜோதிடம் வருமானா 2ஆம் இடத்தை பார்க்கணும். இப்போ 2ஆம் இடம் அப்படின்னும் பொழுது 2ஆம் இடத்துல குருவே 2 கூடிய குரு இருக்கார். அவர் 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ பாருங்கள், 2ங்கிறது கல்வி ஸ்தானம், வருவாய் ஸ்தானம். 5க்கு அதிபதி யார் அப்படின்னா, 5 மனசு, ஆழ் மனசு, சந்தோஷம். அப்போது இவர் இந்த படிப்பை சந்தோஷமாக படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். அப்போ காசு படித்தா ஒரு ஜோதிடம் படிக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க முடியும். ஏன்னா 2ல் குரு இருக்கார். இப்போது நட்சத்திர புள்ளி, கடைசி நட்சத்திர புள்ளி போகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏஎல்பிக்கு 2ஆம் இடம். இதுங்க என்னென்ன கேது, சுக்கிரன், சூரியன் இயங்குவாங்க. ஸோ ராகு பார்க்கும்பொழுது ஏஎல்பிக்கு 10ல் இருக்கார், 2ஆம் வீட்டு அதிபதி. அதுவும் இருக்கலாமெல்லாம் தாராளமாக இருக்கலாம். அப்போது இவரை பொறுத்தவரையிலையும் விருப்பமாக படிக்கலாம். இந்த ஜோதிடத்துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். படித்தா படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியும். ஜோதிடம் வருமானன்ற இடம் கண்டிப்பாக வரும். சம்பாதிக்கவும் முடியும். ஏன்னா 2ல் குரு இருக்குது. ஆனால் லக்னம் அப்புறம் மாறினாலும் உங்களுக்கு இது லக்னமாக அடுத்த ஆண்டு இங்கே லக்னம் இது வரும் பொழுது 10 கூடியவன் 10ல் இருந்துடுறார். அப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கார். கேது பகவான் ஆரம்ப புள்ளி 3ஆம் இடம். ஸோ அடுத்த 10 வருஷம் இவருக்கு நல்ல அந்த துறையில் நல்ல சம்பாத்தியம் பண்ணி சைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2025லே ஸ்டார்ட் ஆகிடும் அவருக்கு. ஸோ அப்போ இவர் விரும்பி படிக்கலாம். இவர் விருப்பப்பட்டால் எங்களை அணுகலாம், இல்லை எங்கள் கடவுள் டிவி அணுகலாம்.
நாங்கள் வந்து அவருக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம், காத்துட்ருக்கோம். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.